ஏன், எதற்கு, எப்படி இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஈவன் நம்பர், ஆட் நம்பர், ரேஷனல் நம்பர், இர்ரேஷனல் நம்பர். இந்த பேர்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்றதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் மோகன்ராஜ், கல்வியாளர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஈவன் நம்பர் அப்படின்ற ஒரு பேரை வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஈவன் அப்படின்னா என்னென்னா ஏதாவது ஒரு நம்பரை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிங்க. அந்த நம்பரை வந்து இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பாதியாக ஆக்குறீங்க. பட் மீன்ஸ் டிவைட் பண்ணுறீங்க. பாதியாக ஆக்க அப்படின்னா இப்போ 8 இருக்கட்டும், இல்லை 4 இருக்கட்டும், இல்லை 16 இருக்கட்டும், இந்த நேம் இதுவும் வந்து என்னாச்சுன்னா க்ரீக் லெட்டர் தான் வந்திருக்கு. இந்த நேம் ஈவனா ஆடன் அப்படின்ற வேர்டு வந்து க்ரீக் லெட்டர்லேருந்து தான் வந்திருக்கு. இப்போ அந்த 4 நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் செப்பரேட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சைடில் ஒரு 2 இருக்கும், இன்னொரு சைடில் ஒரு 2 இருக்கும். ஸோ உங்களுக்கு என்னன்னா இங்கான ஒரு ஆஃப் கிடச்சிருக்கு, இங்கான ஒரு ஆஃப் கிடச்சிருக்கு. ஸோ ஈவன் பார்ட்ஸாக கிடச்சிருக்கு. தட் மீன்ஸ் ஈவனாக இங்கான சைடும் கிடச்சிருக்கு, இங்கான சைடும் கிடச்சிருக்கு. அதனால தான் அது பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஈவன் நம்பர். 2, 4, 6, 8 என்ன பண்ணாங்க, ஈவன் நம்பர்னு சொன்னாங்க. ஆடுன்றது எந்த ஒரு நம்பரும், அது 1 இருக்கட்டும், இல்லை 3 இருக்கட்டும், இல்லை 5 இருக்கட்டும், இல்லை 7 இருக்கட்டும், 9, 11 எந்த ஒரு நம்பருமே அந்த நம்பரை பாதியாக என்னால் செப்பரேட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு நம்பர் கண்டிப்பாக நாங்கள் ரிமைண்டர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 1 கிடைக்கும். ஸோ அதனால தான் அது ஆட் நம்பர்னு சொன்னாங்க. ஆட் நம்பர்ன்றது தனிச்சு இருக்கும். ஸோ அது வந்து அது டிவைட் பண்ண முடியாது. ஸோ டிவைட் பண்ணாலும் உங்களுக்கு 1 ரிமைண்டர் கிடைக்கும். 2ஆல் டிவைட் பண்ணால் ஈவனாக உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால தான் அது பேர் என்ன பண்ணியிருக்காங்க, ஆட் நம்பர்னு வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ரேஷனல் நம்பர்னா என்ன, இர்ரேஷனல் நம்பர்னா என்ன, இதான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ ரேஷனல் நம்பர்ன்றது என்னன்னா ஒரு டேம் இருக்குது. அந்த டேம் ஒரு நியூமரேட்டரில் ஒரு டேம் இருக்குது, டினாமினேட்டரில் ஒரு டேம் இருக்குது. இப்போது நியூமரேட்டரில் இருக்க டேமை டினாமினேட்டரில் இருக்க டேமால் டிவைட் பண்ணும்போது அந்த டேமோட டெசிமல் வேல்யூ இங்கே வந்து இப்போ 2.15 அப்படின்னு இருந்துச்சுன்னா எண்ட் ஆகிடுச்சு. ஸோ டெர்மினேட்டிங் ஆகிடுச்சுன்னா அது பேர் நான் வந்து ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. டெர்மினேட்டிங் ஆகலை அப்படின்னா அது பேர் வந்து இர்ரேஷனல் நம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ டெர்மினேட்டிங் ஆயிருக்கு, அதே சமயத்தில் நாங்கன்னா ரெக்யூரிங், அந்த நான் ரெக்யூரிங் அப்படின்ற இன்னொரு கான்செப்ட் வந்து சொல்கிறாங்க. ஸோ ரெக்யூரிங் அப்படின்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் வந்து ஒரு நம்பரை வந்து டிவைட் பண்ணுறேன். அப்படி நம்பரை டிவைட் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு 20/3 சொல்கிறேன். அப்படின்னா என்ன ஆகும்னா 666 அப்படின்னு ஆகும். ஸோ அந்த 6 என்ன ஆகும்னா திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் பேர் தான் அது பேர் என்ன சொல்லுவாங்க, ரெக்யூரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிறதால அதுவும் எதில் வருது அப்படின்னா ரேஷனல் நம்பரில் தான் வந்துட்டு இருக்கு. ஆனால் இர்ரேஷனல் நம்பர்ன்றது ஒரு டேம் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ அந்த 0க்கும் அங்காண்டாகும் 1, 2, 3, 4 எந்த ஒரு டேமுமே என்ன ஆகாது, ரிப்பீட் ஆகாது. அதனால தான் அது பேர் என்ன சொல்லியிருக்காங்க, இர்ரேஷனல் நம்பர் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஒரு டாப்பிக்கோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மோகன்ராஜ், கல்வியாளர்.